திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கிளை ஓட்டுநரை பேருந்து நிலைய மேலாளர் காலணியால் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைப்பில் இருக்கிறார். மணிகண்ட பிரபு, என்ன பிரச்சனை? இது தொடர்பாக தாக்குதல் நடத்தும் காணொலியும் வெளியாகி இருக்கு, என்ன விவரம்? பிரியதர்ஷினி, அரசு பேருந்து ஓட்டுநரை ஆரப்பாளையம் பேருந்து நிலைய மேலாளர் செருப்பால் அடித்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. குறிப்பாக மதுரையை பொறுத்தமட்டில் மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம் பேருந்து நிலையங்களில் இருந்து 1500க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் வெளி மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டு வருகிறது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அதிகமான பயணிகள் வெளி மாவட்டங்களுக்கு சென்றனர். இந்த நிலையில்தான் தாராபுரம் செல்லக்கூடிய அரசு பேருந்தில் பேருந்து பயணிகள் அனைவரும் ஏறி அமர்ந்திருந்த சூழலில் ஆரப்பாளையம் பேருந்து நிலைய மேலாளர் உத்தரவின்றி பேருந்தை குறிப்பிட்ட நேரத்திற்குள் எடுக்க முடியாது என பயணிகளிடம் அந்த அரசு பேருந்து ஓட்டுநர் தெரிவித்திருக்கிறார். உங்களுக்கு அவசரமாக செல்ல வேண்டும் என்றால் மேலாளரிடம் அனுமதி வாங்கி வாருங்கள் என பயணிகளிடமே அரசு பேருந்து ஓட்டுநர் தெரிவித்திருக்கிறார். அப்போது அங்கிருந்த அந்த ஆரப்பாளையம் பேருந்து நிலைய மேலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஏன் பயணிகளை தூண்டி விடுகிறார் என அரசு பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்து அவரை அழைத்து விசாரித்த போது ஆரப்பாளையம் பேருந்து நிலைய மேலாளர் தரப்பிற்கும் அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு தகாத வார்த்தைகளால் பேசி அவரை செருப்பால் அடித்த சம்பவம் குறித்த வீடியோக்களை பயணிகள் எடுத்துள்ளனர். இந்த வீடியோ தான் தற்போது வேகமாக பரவி வருகிறது. இது குறித்து மதுரை மண்டல அரசு போக்குவரத்து கழக மேலாளரிடம் கேட்டபோது இந்த வீடியோ குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தவறு யார் செய்திருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இது போன்ற சம்பவம் என்பது ஒரு விரும்பத்தகாத சம்பவமாக நடைபெற்றுள்ளதாக பயணிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். பிரியதர்ஷினி, இந்த சம்பவம் குறித்த தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்ட பிரபு.